ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு தான். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். வாங்க, என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். வத்த குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, இது 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அதே மாதிரி 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கடுகு, தாளிப்புக்கு, சுண்டவத்தல், அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சீ, இதுக்கப்புறம் மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் போட்டு எப்படி செய்முறைன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சட்டி காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நிறையா விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. ஆயில் கொஞ்சம் கூடவே விடணும், மற்ற குழம்ப விட கூட விட்டு நல்லா நாட்டில் வைக்கணும். தண்ணியாக வைக்கக்கூடாது. ஊறுகாய் பதத்துக்கு வச்சோம்னா வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சுண்டவத்தில் தனியாக வறுத்துக்கிறணும். கடாயை வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் விட்டுட்டு நம்ம சுண்டவத்தல் கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணோம்னா தனியாகவே வறுத்துடணும். தனியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு இருக்காது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சுண்டவத்தலை போட்டுடலாம். போட்டு நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு கூட்டும்போது அதை போட்டோம்னா இந்த கசப்பு தன்மை இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒன்றா போட்டு வதக்கி குழம்ப கூட்டி விட்டோம் அப்படின்னா தான் கசப்பாக இருக்கும். இது எப்பயுமே எண்ணெயில் போட்டு தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ஸ் அப்பப்போ சொல்லுவேன். வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நல்லா புரியும். பார்த்துக்கோங்க. இன்னொன்று காயலை கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிறோம்.
அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வதங்கினா போதும். அடுத்து நம்ம தக்காளி போட்டுடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இப்போ வந்து சுண்டை வத்தலில் உப்பு இருக்கும், அதனால் என்ன பண்ணுறோன்னா அளவாக போட்டுருங்க. கொஞ்சம் கூடுனாலும் உப்பு கச்சிடும், அதனால் சுண்டை வத்தல்லே உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க உப்பை. சுண்டை வத்தல், கருவாடு இதிலெல்லாம் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உப்பு குழம்பு போடையில் கொஞ்சம் கம்மியாக போட்டால் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. உப்பு அதிகமாகாமல் இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். உப்பு போட்டு நல்லா வதக்கிப்போம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட வெள்ளைப்பூடும் போட்டு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடியும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தை போட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் வெள்ளைப்பூடு வெங்காயம் 2 ஈக்குவலாக போட்டு வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அது நான் திடீர்னு வத்த குழம்பு வச்சதுனால சின்ன வெங்காயம் இல்லை, இருந்த வெங்காயத்தை போட்டாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே, தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி லேகிய மாதிரி வரட்டும். அதில் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, போட்டுட்டு காஷ்மீர் பொடி கலருக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, போட்டோன்னே வாசம் தூக்குது. வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வத்தலை போட்டுருவோம். நம்ம தனியாக பொரிச்சு வச்சோம்ல, அந்த வத்தலையும் அதோட போட்டு நல்லா கிண்டிடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி ஊற்றலை. புளி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் புளி ஊற்றலை. அதனால தான் தக்காளி கூட போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கணும். இல்லை தேங்காய் பாலாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கிடலாம். நான் வந்து அரைச்சி தான் வச்சுருக்கேன். நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அந்த தேங்காய் அரைச்சதையும் இதோட போட்டுருவோம். ஜாரு அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜாரு கழுவி அதையும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், போதும். நான் வந்து புளி ஊற்றலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் புளி ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா புளி ஊற்றுவாங்க, ஆனால் வத்த குழம்புல கண்டிப்பாக புளி ஊற்றுவாங்க. எங்களுக்கு புளி சாப்பிடக்கூடாதுன்றனால நான் ஊற்றலை. நீங்கள் புளி ஊற்றி இதோட புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 நெல்லிக்காய் அளவு ஊற்றுங்க போதும். ஊற வச்சு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொதி வரட்டும்.
கொதி வருது, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் சொன்ன மாதிரி செய்முறையில் செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே செய்முறையில் நீங்களும் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.